بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தலைப்பினை தேர்வு செய்து அது குறித்த பல்வேறு தகவல்களை தொடராக நாம் அறிந்து வருகிறோம். அதிலே நேற்றைய தினம் இறுதியாக கெட்ட மனிதர்களுடைய மரணங்கள் குறித்து திருமறை குர்ஆன் சொல்லுகிற பல்வேறு மரணங்களையும் மரண நேர நிகழ்வுகளை குறித்தும் இறுதியாக நாம் பார்த்திருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து கெட்ட மனிதருடைய உயிர் வானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வானத்தின் கதவுகள் திறக்கப்படாமல் மறுக்கப்பட்ட பிறகு அவருடைய பெயர் சிஜ்ஜீன் என்கிற பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டு பிறகு அவருடைய உயிர் மண்ணறைக்குள்ளே இருக்கும் அவருடைய சடலத்தை நோக்கி தூக்கி எறியப்படுகிறது என்று பார்த்தோம். தூக்கி எறியப்பட்டதற்கு பிறகு மண்ணறைக்கு 2 வானவர்கள் வருகிறார்கள். நல்ல மனிதர்களுடைய மரணத்தின் பொழுது வந்ததைப் போலவே தீயவர்களுடைய அடக்கஸ்தலத்திலேயும் வருகிறார்கள். முன்கர் நக்கீர் என்கிற 2 வானவர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் அவர்களை அந்த இறந்துவிட்ட அந்த தீய அடியானை, கெட்ட அடியானை அமர வைத்து அவனிடத்தில் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். மர் ரப்புக்க, கேள்விகளில் எந்த மாற்றமும் இல்லை, அதே கேள்விதான். நல்லடியாரிடத்தில் என்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சோ அதே கேள்விதான் இவரிடத்திலையும் கேட்கப்படுகிறது. மர் ரப்புக்க ஒமா தீனுக்க மாஹாதர் ரஜுலுல்லதி பொய்சஃபிக்கும். 3 கேள்விதான். உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உனக்காக அனுப்பப்பட்ட இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்கிற 3 கேள்விகள் கேட்கப்படுகிறது. அந்த 3 கேள்விக்குமே அவன் ஒரே மாதிரியான பதில் தான் சொல்கிறான். என்ன பதில் சொல்கிறான்? அஹா ஹா லா அதிரி, ஐயோ எனக்கு தெரியாதே, என்னமோ ஊரில் பேசிக்கிட்டு இருந்தாங்க பூமியில், ஆனால் அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலையே என்று சொல்லி கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அவன் திணறுவான். உடனே அடுத்த கட்டமாக அவனுக்கான தண்டனைகள் கபரிலே ஆரம்பமாகிவிடும். ஒரு வானவர் ஒருவர் வருவார். வந்த வானவர் கையில் ஒரு பெரிய சம்மட்டியை கையில் கொண்டு வர்றார். இரும்பினாலான ஒரு பெரிய சம்மட்டி. இந்த சம்மட்டியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லவ் லுரிப ஜபலுன், அந்த சம்மட்டியை வைத்து மலையில் ஓங்கி அடித்தால் சார துராபன், அந்த மலையே மணலாக மாறிவிடும். ஒரு பெரிய மலை மணலாக மாறுது அப்படின்னா அது எவ்வளவு பலம் வாய்ந்ததாக, எவ்வளவு உறுதியானதாக. அப்போ அந்த மலையை அடிக்கிற ஒரு சம்மட்டியை எடுத்துட்டு வர்றாங்க. எதுக்குன்னு கேட்டால் இந்த மனுஷன் அடிக்கிறதுக்காக. ஏன்னா உலகத்தில் அவன் அவ்வளவு கெட்டவனாக, அல்லாஹ்வை மறந்தவனாக, அல்லாஹ் அவனை அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்கான எவ்வளவோ வாய்ப்புகளை கொடுத்தான். அல்லாஹ் எல்லா வாய்ப்புகளையும் புறக்கணிச்சு. அல்லாஹ் குர்ஆன்லே கூட கேட்பான், அவலம் அம்மிருக்கும் ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். ஒரு மனிதன் அவன் நல்லுபதேசம் பெறுகிற அளவிற்கு உனக்கு நான் ஆயுளை வழங்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். அவலம் அம்மிருக்கும் ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர். நல்லுபதேசம், நல்ல அறிவுரை, சிந்தனையை மாற்றிக்கொள்வதற்கு ஒருத்தனுக்கு காலம் தேவை அப்படின்னா அந்த அளவுக்கு உனக்கு காலம் கொடுத்தனா இல்லையா? காலம் கொடுக்காம, அவகாசம் கொடுக்காம, அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்காம உன்னை நான் இந்த கேள்வி கேட்கல. உன்ட்ட இந்த கேள்வி கேட்கிறவன இந்த கேள்விக்கு நீ பதிலளிப்பதற்கான எல்லா அவகாசத்தையும் கொடுத்தேன், எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்தேன், அதை எடுத்து சொல்லக்கூடிய தூதர்களை கொடுத்தேன், நினைவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தினேன். எல்லா வாய்ப்புகளையும் அலட்சியப்படுத்தி எல்லா சூழலையும் புறக்கணிச்சு உலகமே கதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல மூழ்கி அல்லாஹ்வை மறந்து நீ இப்ப நீ கபருக்குள்ள வந்திருக்கிற, என்னிடத்துல திரும்பி வந்திருக்கிற. இப்ப நான் உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? மன்னிப்பிற்கான எல்லா வாசலும் அடைபட்டு போச்சு. மரணம் வருகிற பொழுதே அதுக்கு பிறகு நீ மன்னிப்பு கேட்டாலும் சரி, கதறினாலும் சரி, அதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் அடைச்சாச்சு. அதனால இப்போ உன் மேலே இறக்க காட்டுறது, கருணை காட்டுறதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு அவ்வளவு கடுமையான கோபம் கொள்கிற காரணத்தினால அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன். அவ்வளவு பெரிய கருணையாளன் ஒரு மனிதன் மீது இன்னொரு மனிதன் தீங்கு செய்தாலே அதை கடுமையாக கண்டிக்கிற இறைவன், பிறருக்கு நீ இரக்கம் காட்டினால் உன் மீது நான் இரக்கம் காட்டுகிறேன் என்று சொல்லக்கூடிய இறைவன்
இப்ப இந்த மனுஷன் அவன் படைச்ச மனுஷன் தான், அவன் படைச்ச மனுஷனை அவன் தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் கொண்டு வர்றான். எப்படிப்பட்ட ஆயுதம்? அந்த ஆயுதத்தை வச்சு அந்த சம்மட்டியை வச்சு மலையை அடிச்சா மலை தூள் தூளாயிரும். ஒரு மலை தூள் தூளாகிற ஒரு பொருளை வைத்து ஒரு மனுஷனை அடிச்சா மனுஷன் என்னவா ஆவான்? மனுஷனை எப்படி இருப்பான்? அவனை என்ன வகையில சொல்ல முடியும்? ஒண்ணுமே இருக்காது, அப்படியே சின்ன பின்னமாயிருவான், ஒண்ணுமே இல்லாம ஆயிடுவான். அப்படியாக வேதனை செய்யப்படுகிற கடும் ஒரு இரும்பினாலான சம்மட்டியோடு மாணவர் ஒருவர் வந்து அவரை தாக்க ஆரம்பிப்பார். கியாமத்து நாள் வரை அவர் மீது அந்த தாக்குதல் நடைபெற்று கொண்டே இருக்கும். ஒரு அடி அடிப்பாரு, லர்பத்தன், கடுமையாக தூக்கி அந்த சம்மட்டியை கொண்டு ஒரு அடி அடிப்பார். அடித்த மாத்திரத்திலே அவன் சுக்குநூறாக தெரித்து ஒன்றுமில்லாமல் போவான். மீண்டும் அதன் பிறகு அவனுடைய உடல் ஒன்று சேர்க்கப்படும். ஒன்று சேர்ந்தவுடனே மீண்டும் அவர் அடிப்பார். மீண்டும் அதே நிலையில் அவனுடைய உடல் சின்னாபின்னமாகும். மீண்டும் அவர் மீது தாக்குதல் தொடுக்கப்படும். இப்படியாக தொடர்ந்து கியாமத்து நாள் வரை அடி 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 என்று இந்த சம்மட்டியால் அவன் மீது அடிகளை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். அடுத்து இன்னும் சொல்றாங்க, வெறும் சம்மட்டி அடி மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கையிலுல்லாஹு சபஈன தின்னீனன், அல்லாஹ் பாம்புகளை சாட்டுவான். எப்படிப்பட்ட பாம்புகள்? 70 பாம்புகளை சாட்டுவான். ஒரு பாம்பை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள், அதுல இருக்கிற ஒரே ஒரு பாம்பு, வலவ் அன்ன வாஹிதன் நஃபக ஃபில் அர்ல், ஒரே ஒரு பாம்பு இந்த பூமியின் மேல் பகுதியில வந்து அது இந்த பூமியில ஒரு மூச்சு காற்றை விடும் என்று சொன்னால், 50 செய்ய பூமி முழுவதிலேயும் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. ஒரு ஏரியாவில் இல்ல, ஒரு சின்ன பகுதியில விஷம் விழுந்துருச்சு, அதனால அந்த பகுதியில புல் பூண்டு முளைக்காம போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஏக்கர் நிலப்பரப்பு முழுவ கெடுத்துருச்சு, ஒரு மாநிலத்தில் இருக்கிற விளைநிலங்களை பூரா கெடுத்துருச்சு, அப்படியெல்லாம் பேசலாம். ஒரு நாட்டில் உள்ள விளைநிலங்களை பூரா கெடுத்துருச்சு, அப்படி கூட பேசலாம். ஆனா இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அம்பர்தத்து ஷைஅன், பூமியிலேயே மொத்த பூமியில ஒரு ஊது ஊதுச்சுன்னா அதனுடைய விஷம் எவ்வளவு பாரதூரமா இருக்கும்னு கேட்டா, பூமியில அதுக்கு பிறகு எந்த செடியும் முளைக்காது, எந்த மரமோ எந்த புல் பூண்டுமோ எதுவுமே முளைக்காது என்கிற அளவிற்கு கடுமையான விஷம் நிறைந்த பாம்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 70 பாம்புகளை சாட்டுவான். இன்னொரு அறிவிப்பிலே நபிகளார் சொல்கிறார்கள், 99 பாம்புகளை சாட்டுவான். ஒவ்வொரு பாம்பிற்கும் 7 தலைகள் கொண்டதாக அந்த பாம்பு பார்ப்பதற்கே, பாம்புன்னு சொன்னாலே பயம் வரும். அந்த பாம்புல இது ரொம்ப விகாரமான பாம்பு, அதுலேயும் ஒரு பாம்பு 7 தலைகளை கொண்டிருக்கிற பாம்பு அப்படின்னா அந்த பாம்பு எவ்வளவு பயங்கரமானது, அது ஏற்படுத்துகிற விஷம் எவ்வளவு மோசமானது. அதனால் ஒரு மனிதன் கியாமத்து நாள் வரைக்கும் தீண்டப்பட்டு கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் எத்தனை பெரிய வேதனை அனுபவிப்பா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வெறும் கதை அல்ல, கற்பனை அல்ல. மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை நினைவுபடுத்துங்க, உண்மையை மட்டுமே பேசுகிற இறைவன், உண்மையை மட்டுமே பேசுகிற இறைவனின் தூதர் நமக்கு எடுத்து சொல்லுகிற பாடங்கள். ஒரு நாள் நீங்கள் இந்த மண்ணறைக்கு வரத்தான் போகிறீர்கள், அந்த மண்ணறையிலே இப்படிப்பட்ட காட்சிகளை நீங்கள் சந்திக்க கூடாது என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திலே சீர்திருத்தி, இந்த நிமிடத்திலே சீர்திருத்தம், இந்த நிமிஷம் இதை கேட்கிற இந்த நிமிஷம் தான் நாம நம்ம சீர்திருத்திக் கொள்வதற்கான நேரமே தவிர இதுக்கு பிறகு நாளைக்கு பார்த்துக்கலாம், சுபுவுக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், எந்த வாய்ப்பும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து என்னுடைய பாவங்களில் இருந்து மீண்டு இறைவனின் பக்கம் மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை தேடிக்கொள்வதற்கான தருணம் இந்த நிமிடம், இந்த நொடி, இந்த கன பொழுதிலே அதற்கான வேலைகளை நாம் ஆரம்பிச்சாகணும். இல்லாட்டி கபரில் போய் நிற்கும் பொழுது, அங்கே சம்மட்டி அடி கொடுக்கப்படுகிற பொழுது, அங்கே கடுமையான பாம்புகள் சாட்டப்படுகிற பொழுது நம்மளால தப்பிச்சு ஓட முடியாது, ஒளிய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கோர தண்டனைகள் அங்கே அவனுக்கு வழங்கப்படும். அது மட்டுமல்ல, நல்லடியாருக்கு நல்ல மனிதர் வந்ததை போல இங்கே இன்னொரு மனிதர் வருகிறார். அபிஷிர் பில்லதி யசூக, உன்னுடைய தீய செயல்களுக்குரிய நற்செய்தி இப்பொழுது பெற்றுக்கொள். அவர் வந்து சொல்லுவாராம், நீ உலகத்தில் செஞ்ச கெட்ட கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சிய, அதற்குரிய கெட்ட செய்தி இப்பொழுது பெற்றுக்கொள். ஏன் பெற்றுக்கொள்ளணும் தெரியுமா? ஆதா யௌமுக்கும் உள்ளதி குன்த தூஆது, நீ வாக்களிக்கப்பட்ட நாள் இந்த நாள் தான். இந்த நாளுக்காகத்தான் உனக்கு சொல்லப்படிச்சபடி ஒரு நாள் உண்டு. ஒரு நாள் நீ மரணமடைவாய், நீ கபரில் வந்து சேர்வாய்.
அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாவாய் என்று உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாளுக்கு நீ வந்து சேர்ந்திருக்கிற என்று சொல்லி மிகுந்த விகாரமாக காட்சி தரக்கூடிய ஒரு மனிதர் வந்து பேசுவார். உடனே அவன் கேட்பான், மன்னன் தெனியார், உன்னை பார்த்தாலே விகாரமா இருக்குதே, உன் மூஞ்சே கெட்ட செய்தியை கொண்டு வந்து தருதே, நீ யாருப்பா என்று கேட்பார். அப்பதான் அந்த மனிதர் சொல்லுவார், ஆனா அமலுக்குல் ஹபீசா, நான் தான் உன்னுடைய கெட்ட காரியங்கள், தீய செயல்கள். உலகத்தில் வாழும் பொழுது நீ எவ்வளவு தப்பு செஞ்சாய், எவ்வளவு பாவங்கள் செய்தாய், எவ்வளவு அநியாயங்கள் செய்தாய், அந்த அநியாயங்கள் தான் இன்றைக்கு உன்னுடைய தோழனாக வந்து நிற்கிறேன், கெட்டவனாக, பார்ப்பதற்கே விகாரமானவனாக. இவன் ஏன் என் பக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ஒரு அருவருப்பு உன்னை தொற்றிக் கொள்கிற வகையில அப்படிப்பட்ட ஒரு துணையை கபருக்குள்ளே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அது மட்டுமல்ல, இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுப்படையாக கெட்டவர்கள் காஃபிர்கள் என்று சொல்லப்பட்டாலும் முஸ்லிம்களிலே கூட வேறு வேறு தீமைகள் பாவங்கள் செய்தவர்களுக்கு கபரிலே கொடுக்கப்படுகிற வேதனைகளை பற்றி நமக்கு பாடம் நடத்துகிறார்கள். எதையும் நம்ம அலட்சியமா புறக்கணிச்சிடக்கூடாது. ஏதோ 10ஓடு 11 செய்திகளாக, கதைகளாக, பின்னால் நடக்க இருக்கிற நிகழ்வுகள், உலகத்திலே அடுத்து என்ன நடைபெறும் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எதிர்காலம் குறித்த கணித்து சொல்லப்படுகிற ஜாதக செய்திகள் இல்லை. இவை 100% அரங்கேறக்கூடிய உண்மை செய்திகளின் தொகுப்புகளை அண்ணல் பெருமகனார் நமக்கு பாடமாக நடத்துகிறார்கள். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழர்களோடு மதீனாவிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே 2 கபறுகள், கபறுகளுக்குள்ளே இருக்கிறவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். நபிகள் நாயகத்திற்கு அது தெரிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த கபறுகளிலே இருக்கிறவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அவங்கள ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டாங்க போல இருக்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டாங்க, அல்ல அல்லாஹ்வை மறுத்துட்டாங்க, இஸ்லாத்தை எதிர்த்துட்டாங்க, அப்படியெல்லாம் நீங்க பெருசா கணக்கு போட்டுக்காதீங்க. அற்பத்திலும் அற்பமான 2 பாவங்களுக்காக இந்த கபரிலே இருக்கிறவர்கள் வேதனை செய்யப்படுறாங்க. அது என்ன அற்பமான 2 பாவங்கள்? வேற ஒண்ணுமே இல்லை. உங்களுடைய பார்வையில் அது அற்பம், ஆனால் அந்த பாவம் அற்பமானதல்ல. பாவம் பெரிதுதான், தீமை பெரிதுதான், ஆனால் உங்களின் பார்வையில் ரொம்ப சாதாரணமான தீமை. அது என்ன தீமை? ஒன்று, அதிலே இருக்கிற ஒரு மனிதன் கோல் சொல்லி திரிந்தான். கோல் சொல்லி திரிந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஒருத்தவங்களை பத்தி இன்னொருத்தவங்கள்ட்ட தப்பு தப்பா போட்டு விட்டுக்கிட்டே இருந்தான். ஒருத்தரை பத்தியான விஷயங்களை இன்னொருத்தரை கொண்டு போய் 2 பேருக்கு இடையில சண்டை மூட்டி விட்டு கொண்டிருந்தான். இந்த மாதிரி கோல் மூட்டி கொண்டிருந்தான். அதனால் கபரிலே வேதனை செய்யப்படுற. என்ன வேதனை? பாம்பு தீட்டப்பட்ட வேதனையா, அல்லது சம்மட்டியால் அடிக்கப்பட்ட வேதனையா, என்ன வேதனைன்னு தெரியல. ஆனால் இந்த 2இல் ஏதோ ஒரு வேதனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. நபிகளார் சொல்றாங்க, இந்த மனிதன் கோல் சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இந்த தண்டனை அனுபவிக்கிறான். இன்னைக்கு நம்மை கொஞ்சம் பரிசீலிச்சு பாருங்க. கோல் சொல்லணும்னு யாரும் சொல்றது இல்லை. நம்ம ஒரு கோல் சொல்லக்கூடிய ஆளாக தெரியணும். ஒவ்வொருத்தரும் தனக்குத்தானே சில லட்சியங்களை வச்சிருப்பாங்களா, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் கோல் சொல்லக்கூடியவனா இருக்கும், அப்படி யாரும் செய்யறது இல்லை. ஆனால் ஏதோ நல்லது செய்யற மாதிரி, தான் கூட இருக்கிறவங்க மேல நல்ல அபிப்பிராயம் கொண்ட மாதிரி காட்டிக்கிறதுக்காக, தன்னுடைய நண்பன் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக அங்கிருந்து கிடைக்கிற செய்திகள் இங்க வந்து சொல்றது, இங்க கிடைக்கிற செய்திகள் அங்க கொண்டு போய் சொல்றது, இந்த மாதிரியான காட்சிகள் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் எதை வலியுறுத்துகிறது? 2 பேருக்கு இடையில சீர்திருத்தம் பண்ணுங்கப்பா, இணக்கத்தை உண்டாக்குங்க. சண்டை போடுகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா சண்டை போடுற சூழலை மாத்தி 2 பேரையும் ஒத்துமையா அண்ணன் தம்பியா மாத்துறதுக்கு நீ பாடுபடு. அதான் ஒரு முஸ்லிமுடைய வேலை. இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இணக்கத்தை உண்டாக்குங்கள். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். ஆனா இந்த கோல் சொல்ற தீமை, ஒரு இயக்கத்தில் இருக்கிறோம், அந்த இயக்கத்தை பத்தி மோப்பம் முடிச்சு இங்க வந்து சொல்றது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம், மாமியாரை பத்தி சொல்றது, மருமகளை பத்தி சொல்றது, நாத்தனாரை பத்தி சொல்றது, அண்ணனை பத்தி சொல்றது. ஒரு கடையில வேலை பார்க்கிறோம், வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் ஒரு ஊழியரை பத்தி இன்னொரு ஊழியர்கிட்ட போட்டு விடுறது, ஒரு ஊழியரை பத்தி முதலாளி இடத்துல போய் சொல்றது, முதலாளியினுடைய தவறுகளை ஊழியர் இடத்துல வந்து பேசுறது. அதெல்லாம் என்ன பழக்கம்? இப்படிப்பட்ட பழக்கம் எல்லா இடங்களிலும் இருக்குதா இல்லையா? நாம நிதானமா நின்று யோசிச்சா மட்டும்தான் இதை தீமைன்னு உணர்வோம். இல்லாட்டி ஊர் முழுக்க, உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கிற நல்ல காரியங்களை எதுவும் நமக்கு நல்லதா தெரியாது, கெட்ட காரியங்களும் கெட்டதா தெரியாது. நம்மளை சுத்தி நடந்துகிட்டே ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எத்தனை பெரிய அதிசயமா இருந்தாலும் நமக்கு அதிசயமா தெரியாது, அற்பமா இருந்தாலும் அற்பமா தெரியாது. ஏன்னா நம்மளை சுத்தி எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கு. தினசரி காலையில் சூரியன் உதிக்கிறது, சந்திரன் உதிக்கிறது, பூமி சுழல்கிறது, பருவ காலங்கள் மாறி மாறி வருகிறது. அதெல்லாம் நமக்கு அதிசயமா தெரியுதா? ஏன் தெரியல? ஆனா பேர் அதிசயம் அது. நம்மளாம் நிக்கிறோம் பார்த்தீங்களா? ஒரு மனுஷன்
5 அடி உயரத்துல 6 அடி உயரத்துல இப்படி நிக்கிறான், காலை தூக்கி வைக்கிறான், நடக்கிறான. இந்த நடத்தல் என்பது அறிவியல் அடிப்படையிலே சிந்தித்து பார்த்தால் நடத்தல் என்பது ஒரு பேர் அதிசயம், பேர் அற்புதம். உலகத்துல மனுஷன் என்னென்னலாமோ கண்டுபிடிச்சு எப்படி எல்லாமோ டெவலப் ஆகிட்டு இருக்கலாம். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல, இந்த வடிவத்துல ஒன்றை செய்து ரோபோலாம் செஞ்சு அப்படிலாம் டெவலப் ஆயிடுச்சுங்கிறான்ல, இதே மாதிரியான ஸ்டைலில் பாட்டம் ரொம்ப வெயிட் லெஸ், மேல ஹெட் நல்ல வெயிட் கூட, உள்ளுக்குள்ள பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்புல எதுவுமே இல்லாம கீழ்ப்பகுதி வெயிட் கம்மியா மேல் பகுதி வெயிட் கூட வச்சு இந்த 2 காலில் நிக்க விட்டு அந்த காலை முன்னும் பின்னும் குனிய விட்டு கீழே நிமிர விட்டு எந்திரிக்க விட்டு இந்த மாதிரி ஒரு பொருளை உண்டாக்க முடியுமான்னு கேட்டா இதுவரைக்கும் உலகத்துல எந்த விஞ்ஞானியாலும் அப்படி ஒரு காரியத்தை பண்ணவே முடியல. ஆனா அல்லாஹ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதை பண்றதுக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு டெக்னாலஜியை உள்ள போட்டு வச்சிருக்கிறான். இந்த மாதிரியான ஹைட்ல வெயிட்ல ஒரு பொருள் நிக்கணும்னா கீழே பாட்டத்தை பெருசா கொடுக்கணும், வெயிட்டா கொடுக்கணும். ஒரு மைக் ஸ்டாண்டு வைப்பாங்க, இந்த இருக்கு மைக் ஸ்டாண்டு, இது ஒரு ஸ்டாண்டு, இது ஒரு மைக்கு. இந்த மைக்கு நிக்கணும்னா கீழே இருக்கிற ஸ்டாண்டு இதை விட பெருசா வெயிட்டா இருந்தா தான் நிற்கும். இந்த வெயிட்ல கீழே உள்ள ஸ்டாண்டு, இந்த வெயிட்ல மேல உள்ள மைக்கு இருந்தா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நிக்க விடுறாங்களா மைக் ஸ்டாண்டு, அவ்வளவு பெருசுக்கு நிக்க வைக்கிறான். கீழே உள்ள பாட்டம் பெரிய இரும்பு கொடுத்துருக்கான், மேல உள்ளது வர 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 வரை வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படி குறைக்கிறான்? அப்படி குறைச்சா தான் முடியும். ஆனா மனித உடல் நேர் உள்டா, தலை பெரிய வெயிட், மேல இருக்க மேல் பகுதி பெரிய பெரிய வெயிட், நெஞ்சு பகுதி பெரிய வெயிட், வயிற்று பகுதி பெரிய வெயிட், பாதிக்கு மேல வெயிட் கூட, பாதிக்கு கீழே வெயிட் கம்மி. ஆனா இந்த உருவம் நடக்கிறது, குனிகிறது, எழுகிறது, நிமிர்கிறது, ஓடுகிறது, பேர் அதிசயம். ஆனால் ஒரு நாள் கூட வாழ்நாளில் நாம இது அதிசயமா நினைச்சே பார்த்திருக்க மாட்டோம், யோசிச்சே இருக்க மாட்டோம். ஏன்னா பிறந்ததுல இருந்தே நடக்கிறோம், நடக்கிறத பார்க்கிறோம், எல்லாரும் நடக்கிறாங்க. நம்மை சுற்றி எதுவெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறதோ பேர் அதிசயம் நிகழ்ந்தாலும் அது அதிசயமா தெரியாது, அற்பங்கள் நிகழ்ந்தாலும் அற்பமா தெரியாது, பாவங்கள் நிகழ்ந்தாலும் பாவமாக தெரியாது, நன்மைகள் நிகழ்ந்தாலும் நன்மையாக தெரியாது. எது உலகம் முழுக்க ஊர் முழுக்க நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தா, வண்டியில போய்கிட்டே இருக்காரு ஒருத்தர், சைடு ஸ்டாண்டு எடுக்காம 2 வீலர் வேகமா போய்கிட்டு இருக்கிறார். முன்னாடி போறவர் அண்ணே ஸ்டாண்ட் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறார். இதை பார்த்த உடனே யாராவது மெச்சு கொட்டி, எப்பா எவ்வளவு பெரிய மனித கருணை பாரு, மனித நேயம் பாரு, முன்னாடி உள்ள மனுஷன் சைடு ஸ்டாண்ட் எடுக்காம போனா கீழே விழுந்து அடிபட்டு செத்து போயிடக்கூடாத, அவனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாத அப்படின்றதுக்காக வேண்டி எவ்வளவு கருணையோடு இந்த மனிதர் அவரை கூப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு என்னைக்காவது ஓரத்துல நின்று யோசிச்சிருக்கீங்களா? ஏன் யோசிக்கல? நீங்களும் சொல்றீங்க, நம்மளும் சொல்றோம், போறோம் வாரம் எல்லாம் சொல்றான். நன்மையாக இருந்தால் நன்மை தெரியாது, தீமையாக இருந்தால் தீமை தெரியாது. அப்படித்தான் இந்த கோல் சொல்லுகிற பழக்கம் இன்றைக்கு தீமையாக இந்த சமூகத்தில் தெரியவே இல்லை. யார் தீமைன்னு சொல்லுவா தெரியுமா? யார் அதனால் பாதிக்கப்பட்டால் அவன் மட்டும் பேசுவான். என்னை பத்தி இப்படி சொல்லிட்டானே, மற்றவன் யாராவது பேசுவான், யாரும் பேச மாட்டான். ஏன் பேச மாட்டான்? எல்லாரும் பேசுற சாதாரண விஷயம் தானப்பா, பேசாம எப்படி இருக்க முடியும்? ஊர் உலகம்னா அப்படித்தான்ப்பா, 4 பேர் இருந்தா பேசுவாங்கப்பா, சொல்லாம இருக்க முடியுமா என்று எல்லோரும் பேசுகிறார்கள், எல்லா இடங்களிலும் பேசுகிறார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் பேசலாமா? அதான் நம்முடைய கேள்வி. ஒரு காஃபிர் பேசலாம், ஒரு இந்து பேசலாம், ஒரு கிறிஸ்தவர் பேசலாம், இறைவனை மறுக்கிறவர் பேசலாம், இறைவனை இல்லை என்று சொல்லுகிற நாத்திகர் பேசலாம். ஆனால் மறுமையை நம்புகிற, கபரை நம்புகிற, கபரிலே வேதனை செய்யப்படுவோம் என்பதை நம்புகிற ஒரு முஸ்லிம் இது மாதிரி கோல் சொல்லலாமா? கோல் சொல்றதை அங்கீகரிக்கலாமா? அடுத்தவனை பத்தி நம்மகிட்ட சொன்னா நம்ம தலையாட்டுறோம், அப்படியா வா வா. நம்மளை பத்தி அங்க சொன்ன உடனே கோபம் வருது நமக்கு. யாரா போய் இந்த மேட்டர் அங்க போட்டு விட்டா, நம்ம ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தோமே எப்படி தெரிஞ்சிச்சு அவனுக்கு? உனக்கு கோபம் வருதுல? அப்ப உன் விஷயம் வெளியே போனா உனக்கு கோபம் வருது, அடுத்த விஷயம் உனக்கு உள்ள வரும்போது சந்தோஷம் எப்படிப்பா வரலாம்? அது சண்டையை மூட்டுத. கோல் சொல்லுதல் என்பது பிணக்குகளை உண்டாக்குகிறது, உறவுகளை கெடுக்கிறது, சமூக சீர்குலைவை உண்டாக்குகிறது, சமூகத்தின் அமைதியை கெடுக்கிறது, குடும்ப நிம்மதியை கெடுக்கிறது. சாதாரணமா தெரியுது, ஆனா அது பாவம், பெரிய விபரீதமான பாவம். அதனால தான் கபரிலேயே உள்ள வந்த உடனே நாளைக்கு மறுமையில ஒண்ணா எல்லாம் பிடிப்பான். துளுத்த சின்ன சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் ஒண்ணு விடாம மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் வச்சு மறுமையில சாத்துவான். ஆனா கபருக்குள்ளே சாத்துகிற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டனை ஆரம்பிக்கிறான்னா அதனுடைய விபரீதம் அப்படி. பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி
இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம், மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். நான் ஒரு அமைதியான உலகத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறேன், அமைதியான மனித சமூகத்தை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தவன்ட்ட போட்டு விட்டு குடும்ப அமைதியை, நாடுகளுக்கு இடையிலான அமைதியை, நண்பர்களுக்கு இடையிலான அமைதியை எல்லாத்தையும் சீர்குலைக்கிறாயே என்கிற கோபத்துல கபருக்குள்ள வந்த உடனே அல்லாஹ் மிதிக்க ஆரம்பிச்சிடலாம். கோல் சொன்னவன அடுத்து சொல்லுகிறார்கள், சிறுநீர் கழிக்கிற பொழுது தன்னை மறைத்துக் கொள்ளாமல் சிறுநீர் கழித்தான். சிறுநீர் கழிக்கிற பொழுது தன்னுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொள்ளாமல் 4 பேருக்கு தெரியணும். அப்படியே வெக்கங்கட்ட உணர்வு எங்க இருந்தாலும் அது இந்த சமுதாயத்துக்கு கேடு, அவனுக்கு கேடு. வெட்கம் இல்லாம போச்சு. ஒரு பழமொழி உண்டு அரபியிலே, உனக்கு வெக்கம் இல்லை என்று சொன்னால் விரும்பியதை செய்து கொள். இன்னைக்கு இந்த அரசியல் உலகத்தில் பார்க்கிறோம், எங்க வேணாலும் பாருங்க, தீமைகள், தவறுகள், அயோக்கியத்தனங்கள், ஊழல்கள், ஏமாற்றுகள் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க வெக்கம் இல்லையோ அங்கதான் எல்லாம். அரசியல்வாதி கூட்டம் போட்டு நாளைக்கு அப்படியே நாங்க பூமியில மணலை அப்படியே கயிறா திரிக்க போறோமா, நாங்க அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம், எந்த வெக்கமுமே இல்லாம. ஏன் நாளைக்கு வந்ததுக்கு பிறகு மக்கள் கேட்பாங்களே, அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு இப்படி சொன்னீங்க, அப்படி என்ன பண்ணி சொன்னா என்ன? வெக்கம் இருந்துச்சுன்னா ஐயோ அப்படி கேட்டுட்டா என்ன பண்றது, 4 பேர் பார்த்துட்டா என்ன பண்றது, அசிங்கமா போயிருமே அப்படின்னு வெக்க உணர்வு வரும்போது தப்பு செய்ய மாட்டான். வெக்கம் இல்லாதவன் எந்த தப்பு வேணாலும் செய்வான். அப்ப சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் நீ உன்னை மறைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் உன்னிடத்திலே வெட்க உணர்வு இல்லைன்னு அர்த்தம். அப்படி வெக்கம் கெட்டவனா உலகத்துல வாழ்ந்தவன், இதுல மட்டும் வெக்கம் கெட்டவன் இல்ல, அவன் எல்லாவற்றிலையும் அவன்கிட்ட இயல்புல வெக்க உணர்வே இல்லை. வெக்க உணர்வு இல்லையா, முடிஞ்சு போச்சு, நீ எல்லா தீமைகளும் செய்யக்கூடிய ஆள்னு அர்த்தம். நபிகளார் சொன்னாங்க, வெட்கம் ஒரு விஷயத்துல வந்துருச்சுன்னா அது அந்த விஷயத்தை அப்படியே அழகுபடுத்திடும். அல் ஹயாவு கைருன் குல்லுஹு, வெட்கம் என்பது அது எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நன்மைகளையே கொண்டு வந்து தரும். அல் ஹயாவு ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி. அப்ப நீ அந்த வெட்கத்தை விட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சனா கபருக்குள்ள வேதனை ஆரம்பமாயிருது. இது கபருடைய வேதனை. இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஒரு நாள் காலையில சுபு தொழுது முடிஞ்ச உடனே சஹாபாக்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. பொதுவாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில சுபு முடிஞ்ச உடனே பழங்கதைகளை பேசுவது, ஜாகிலியா காலத்தில் யார் யார் என்ன செஞ்சாங்க, எப்படி இருந்தாங்க, அப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து பரிமாறிக்கொள்வது, அதில் கொஞ்சம் நேரத்தை செலவழிப்பாங்க. ஒரு நாள் கேட்குறாங்க, உங்களை யாராவது கனவு கண்டீங்களா? கனவு கண்டா அந்த கனவை பற்றி சொல்லுவாங்க, இந்த கனவு கண்டியா அதுக்கு இந்த அர்த்தம் இப்படி தான் அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ஒருத்தர் கனவு காணலை. நபிகளார் சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். நபிகளாருடைய கனவு வஹி, அல்லாஹ்விடமிருந்து சொல்லப்படுகிற வஹி செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் இன்னைக்கு ஒரு கனவு கண்டேன். என்னை 2 பேர் வந்தார்கள், அழைத்து சென்றார்கள், ஒரு பூமிக்கு அழைத்து சென்றார்கள். அழைத்து செல்லப்படுகிற பொழுது அங்கு போய் என்னை ஒரு மனிதனுக்கு அருகிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். அவனுக்கு பக்கத்திலே ஒரு ஆள் இருக்கிறார், கூறிய ஆயுதம் வைத்திருக்கிறார். அந்த ஆயுதத்தை வைத்து அவருடைய தாடையிலே குத்துகிறார், வலதுபுற தாடையிலே குத்தி அப்படியே மேல் நோக்கி கன்னத்தோடு மேல் நோக்கி கிழிக்கிறார், பிடரியோடு மேல் நோக்கி கிழிக்கிறார். அப்படியே இந்த பகுதி முழுவதும் சிதைந்து போகிறது. பெரிய ஆயுதத்தை வச்சு குத்தி இந்த தாடை, இந்த வலது பக்கம் கண்ணா எல்லாம் செதஞ்சு சின்னாபின்னம் ஆயிடுச்சு. அதுக்கு பக்கம் இடது பக்கம் வர்றாரு, அதே மாதிரி இடது பக்கம் தாடையில குத்துறார். பல்லுகள் எல்லாம் உடஞ்சி கண்ணமெல்லாம் கிழிஞ்சு ரத்தம் ஓடி பார்க்கறதுக்கு விகாரம் ஆயிட்டார். இங்க வேலை நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த தாடை சரியாயிருது. பிறகு அங்கிருந்து வலது பக்கத்துக்கு வர்றார், திரும்ப குத்துறார், இடது பக்கத்துக்கு போறார், திரும்ப குத்துறார், வலது பக்கத்துக்கு வர்றார், திரும்ப குத்துறார். மாறி 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 அவரது தாடை கிழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போன 2 பேர்ட்ட கேட்கிறாங்க, ஏங்க யார் இவரு, ஏன் இப்படி துன்பப்படுத்தப்படுறாரு, என்ன விஷயம்? அந்த 2 பேரும் சொல்றாங்க, கொஞ்சம் பொறுங்க, நீங்க நடங்க, விளக்கம் எதுவும் சொல்லலை, நீங்க நடங்க, நாங்க சொல்றோம். 2 பேரும் நடந்து போறாங்க. அடுத்து இன்னொரு மனிதருக்கு அருகிலே கொண்டு போய் நிறுத்துகிறார்கள்.
அவன் யார் அப்படின்னு கேட்டா, அவன் படுத்து கிடக்கிறான். அவனது தலைமாட்டிலே ஒரு மனிதர் இருக்கிறார். அவருடைய கையில் பெரும் பாறாங்கல் ஒன்று இருக்கிறது. அந்த பாறாங்கல்லை தூக்கி படுத்து கிடக்கிற மனிதனுடைய தலையிலே போடுகிறார். தலை அப்படியே நசுங்கி சின்ன பின்னமாக மாறுகிறது. கீழே விழுந்த கல் உருண்டு ஓடுகிறது. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம் நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. ஓடி போன கல்லை எடுக்க இவர் ஓடுறார். இவர் ஓடி போய் அந்த கல்லை எடுத்துக்கொண்டு வருவதற்குள்ளாக சிதைந்து போன அந்த முகம், தலை மீண்டும் பழைய மாதிரி சரியாகி விடுகிறது. வந்த உடனே திரும்ப தூக்கி கல்லை போடுறார். திரும்ப அப்படியே தலையெல்லாம் நசுங்குது, கல் ஓடுது. கல் எடுக்க போறாரு, எடுத்துட்டு வர்றாரு, தலை ஒன்னா சேருது, திரும்ப போடுறாரு. யார் இவரு? நடங்க. திரும்ப நடத்தி கூட்டு போறாங்க. அடுத்து இன்னொரு இடத்துக்கு வருகிறார்கள். அங்கே ஒரு பெரிய அடுப்பு மூட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடுப்பின் மேலே ஒரு பெரிய பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரத்தினுடைய வாய் குறுகலாக இருக்கிறது, வயிறு பெருசா இருக்கு. கீழே அடுப்பு நெருப்பு எரிகிறது. நெருப்பு மூட்டப்பட்ட உடனே உள்ளுக்குள்ளே கிடக்கிறவர்கள் அரிசி போட்டால் தண்ணீரிலே கொதித்து சோறு வெளியே வருவதை போல உள்ளுக்குள்ளே கிடக்கிறவர்கள் கொதித்து வெளியிலே வருகிறார்கள். எப்படி கிடக்கிறார்கள்? நிர்வாணமாக கிடக்கிறார்கள், ஆடை இல்லாமல் கிடக்கிறார்கள். ஆண்களும் பெண்களுமாக கிடக்கிறார்கள். நெருப்பு மூட்டப்படுகிறது. அப்படியே கொதிச்சு மேல வர்றாங்க. மேல வர்றதுக்கு வழி இல்லை, வாய் சின்னதா இருக்கு. கீழே இறங்கிறாங்க. திரும்ப நெருப்பு மூட்டப்படுகிறது. கொதிச்சு மேல வர்றாங்க, வெளியே வர முடியல. மீண்டும் கீழே வருகிறார்கள், நெருப்பு மூட்டப்படுகிறது. அடுத்து இன்னும் நிறைய அப்படிங்கிறாங்க. திரும்பவும் போறாங்க. அங்கே ஒரு மனிதர், ஒரு ஆறு. எப்படிப்பட்ட ஆறு? ரத்த ஆறு. ஆறுகளை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சுவர்க்கத்து ஆறுகளை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், இறையச்சமுடையோருக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு வ அன்ஹாரும் மின் ஹம்ரின் லதத்தில் லிஷாரிபின் வ அன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா. சுவர்க்கத்தின் ஆறுகளை குர்ஆன் பட்டியலிடுகிறது. கெட்டு போகாத நீர் ஆறு, சுவை மாறாத பால் ஆறு, இன்பம் தருகிற மது ஆறு, மது ஆறாக, பால் ஆறாக, தூய நீர் ஆறாக சுவர்க்கத்திலே ஓடும். ஆனால் இங்கே அந்த மனிதன் ஒரு ஆற்றிலே கிடக்கிறான். எப்படிப்பட்ட ஆறு? ரத்த ஆறு. ஆற்றின் கரையிலே ஒரு மனிதன் கையிலே கல் வைத்திருக்கிறான். கல்லை கொண்டு எரிகிறான். அங்கிருந்து அவன் நீச்சல் அடிச்சு கரைக்கு வர்றான். கரை ஏறலாம் என்று நினைக்கிற பொழுது கல்லை கொண்டு அடிக்கிறான். திரும்ப அந்த ஆற்றின் நடுவுல கொண்டு போய் தள்ளப்படுறான். அதுக்கு பிறகு திரும்ப நீச்சல் அடிச்சு கரைக்கு வருவதற்கு வருகிறான். கிட்ட வருகிற பொழுது மீண்டும் கள்ள தூக்கி எறிகிறாரு. மீண்டும் உள்ள போறான். திரும்ப 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 ஆற்றின் கரையிலே இருந்து கல்லெறிந்து ஆற்றின் நடுவிற்குள்ளே தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். நபிகளார் சொல்லுகிறார்கள், 2 பேர் வந்தார்கள், என்னை அழைத்து சென்றார்கள், இப்படிப்பட்ட காட்சிகளை காட்டினார்கள். என்ன விவரம் என்று கேட்டேன். விவரம் சொல்லாமல் பாருங்கள் பாருங்கள் என்று அழைத்து சென்றார்கள். கடைசியிலே இந்த காட்சிகளை எல்லாம் காட்டி முடிந்ததற்கு பிறகு நீங்கள் கண்ட காட்சிக்கான விளக்கம் என்ன தெரியுமா என்று எனக்கு 2 பேரும் விளக்கம் அளித்தார்கள். என்ன விளக்கம்? முதலாக பார்த்தீர்களே, ஒருவனுடைய தாடையில் ஆயுதம் கொண்டு குத்தி கிழிக்கப்படுகிற காட்சி. ஏன் தெரியுமா? அவன் வாழுகிற பொழுது உலகத்திலே ஃபக்கஸாபுன், அவன் பெரும் பொய்யனாக இருந்தான். உண்மையை பார்க்கவே முடியல. எதை எடுத்தாலும் பொய். யாரையாவது ஏமாத்துறதுக்கு, ஏதாவது பித்தலாட்டம் பண்றதுக்கு, ஏதாவது சம்பாதிக்கிறதுக்கு, எல்லாவற்றுக்கும் பொய்யை பேசிக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு பொய்யை சொல்லுவான், ஊரெல்லாம் அந்த பொய் பரவி உலகம் முழுக்க மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படியாக எப்ப பார்த்தாலும் பொய் பேசிக்கிட்டே இருந்தான். அந்த பொய்யனுக்கு கிடைத்த தண்டனை தான் தாடை கிழிக்கப்பட்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காட்சிகளை யார் காட்டுவது, எங்கே என்று கேட்டால், அழைத்து சென்றவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமும் மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும். கபரிலே நடக்க இருக்கிற தண்டனைகளை பற்றி நபிகளாருக்கு எடுத்து காட்டப்பட்ட கனவு நிகழ்ச்சி அது.
கபருக்குள்ளே தாடை கிழிக்கப்படுகிற அந்த கொடிய தண்டனையும் உண்டு. யாருக்கு? பொய் பேசுகிறவர்களுக்கு. இன்னைக்கு நமக்கும் பொய்க்கும் உண்டான தொடர்பை அவங்கவுங்க யோசிச்சு பாருங்க. நான் ரொம்ப உறுதி எடுத்து வச்சிருக்கேன், வாழ்க்கையில பொய்யே பேச மாட்டேன். வியாபாரமா இருந்தாலும் சரிதான், குடும்பமா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பெரிய சிரமம் வந்தாலும் சரிதான், என் வாழ்க்கையில பொய்யே கிடையாது அப்படின்னு அதில் உறுதியா நிற்கிறேன் என்று தனக்குத்தானே உறுதி எடுத்து அதில் வருகிற சோதனைகளை சகித்துக் கொள்கிறவர்கள் எத்தனை பேர் நம்மில்? உண்மையை பேசுறது சிரமம் தான், பொய்யை பேசுறது ஈஸி தான். ஆனா அந்த சிரமத்துக்கு தானே அல்லாஹ்விடத்துல கூலி. இன்ன சிதுக்கத்து மகனீனத்துன், நபிகளார் சொல்றாங்க, உண்மை என்பது நிம்மதியை தருமப்பா. இன்ன சிதுக்கத்து மகனீனா, நிம்மதி, ரிலாக்ஸ். இழப்பு மாதிரி தெரியும், வரக்கூடிய லாபம் போற மாதிரி தெரியும், ஏதோ சிரமத்தில் மாட்டிக்கிற மாதிரி தெரியும். ஆனா நிஜத்துல நீ உண்மையை பேச பழகி, நீ நிம்மதியா வாழலாம். நபிகளாரை மூச்சுக்கு 300 தரம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய முன்மாதிரி என்றெல்லாம் பேசுகிறோமே, நபிகளாருடைய வாழ்க்கையிலே 63 ஆண்டு கால வாழ்க்கையிலே ஒரே ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் உண்மைக்கு மாறாக பொய் பேசினார்கள் என்று ஒரே ஒரு ஒற்றை செய்தி வரலாற்றில் உண்டா? ஒற்றை செய்தி. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம். RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கண்ட் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால்ட், இலக்கம் 14 கீழ் 77, ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. 63 வருஷம் வாழ்க்கை. நம்முடைய ஒவ்வொரு நாளையும் யோசிச்சு பாருங்க. அபூ சுஃபியான் ஹிர்கலுடைய மன்னரின் சபையில பேசும் பொழுது முகமது ஒருத்தர் வந்திருக்காராமா, அவர் யாரு, எப்படி இருக்காரு அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டே வரும் பொழுது இடையில ஒரு கேள்வி கேட்பான், முகமது பொய் பேசி இருக்கிறாரா? இல்லை. அடுத்த பொய் பேசி இருக்கிறாரான்னு கேட்க மாட்டான், முகமது என்றைக்காவது பொய் பேசி இருக்கிறார் என்று நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சும்மா விட்டு அடிக்கிறார்ப்பா அப்படியெல்லாம் ஏதோ அவர் வாழ்க்கையில உண்மைக்கு மாற்றமா பொய் பேசுவாருன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குதா? கேள்வியை நல்லா கவனிக்கணும். முகமது பொய் பேசி இருப்பாரா அப்படின்னு கேட்டா அது சாதாரண கேள்வி. முகமது பொய் பேசி இருக்கிறாரு உங்களுக்கு டவுட் வந்திருக்கா? அவர் சொல்றாரு டவுட்டே வரல. யாரு சொல்றா? அன்றைக்கு சஹாபி இல்ல, அன்னைக்கு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவர் இல்ல, இஸ்லாத்தை அழிக்க நினைத்த எதிரிகளின் தளபதிகளில் ஒருவராக இருந்த அபூ சுஃபியான் சொல்லுகிறார், முகம்மது தன்னுடைய வாழ்நாளில் எங்களிடத்திலே பொய் பேசி இருப்பார் என்று நாங்கள் சந்தேகம் கூட பட்டதில்லை. பொய்யனுக்கு கிடைக்கிற தண்டனையை பாருங்க. இரண்டாவதாக பார்த்த மனிதர் ஏன் தெரியுமா? அவர் ஏன் அப்படி தண்டிக்கப்படுகிறார்? பாறாங்கள் தலையிலே போட்டு நசுக்கப்படுகிறது. ஏன் தெரியுமா? அல்லமஹுல்லாஹுல் குர்ஆன், அவருக்கு அல்லாஹ் குர்ஆனிய ஞானத்தை கற்றுக் கொடுத்திருந்தான். ஃபயனாம அன்ஹுல் லைல் வலம் யஅமல் ஃபீஹி வன்னஹார், இரவிலே அதை கொண்டு அமல் செய்யாமல் தூங்கினார், பகலிலே அதை கடைபிடிக்காமல் புறக்கணித்தார். குர்ஆன் தெரியும், அல்லாஹ்வுடைய சட்டம் தெரியும், எப்படி வாழணும்னு தெரியும். ஆனா இரவிலையும் பகலையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏறெடுத்தும் பார்க்கல. பள்ளிவாசலில் தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் நிம்மதியான தூக்கம், சுபுஹ் நேரத்துல, இஷா நேரத்துல. குர்ஆன்ல அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கானே, தொழுகணுமே, எல்லாம் தெரியத்தான் செய்யும், ஆனா தொழ மாட்டேன். அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டேன், வீண் விரயம் பண்ணாத, ஆடம்பரம் பண்ணாத, பெருமையா நடக்காத, எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான், நல்லா தெரியும். ஆனா தான் வாழ்க்கையில விரயம் செய்யறதுக்கு நம்மள மாதிரி ஆள் கிடையாது. பெருமை அடிக்கிற வாய்ப்பு கிடைச்சா நம்மள மாதிரி பெருமை அடிக்கிறதுக்கு யாரும் கிடையாது. உண்மையில பெருமைக்கு நம்ம இடத்துல என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க. பெருமை அடிக்கிறதுக்கு நம்ம இடத்துல என்ன இருக்கு? ரப்புல் ஆலமீன் பெருமை அடிக்கிறான். வலகுல் கிப்ரியாவு ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியினுடைய மொத்த பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் பெருமை அடிக்கல நியாயம் இருக்கு, நம்ம பெருமை அடிக்கல என்ன இருக்கு நம்ம இடத்துல? குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுது, ஆனா தான் வாழ்க்கையில அதை கடைபிடிக்கலாட்டி கபருக்குள்ள உங்களுடைய தலை நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
அடுத்து மூன்றாவதாக பார்த்தீர்களே, நெருப்பு மூட்டப்பட்டது, மேலே அடுப்புக்கு மேலே பாத்திரத்திலே நிர்வாணிகளாக ஆண்களும் பெண்களும் கொதிக்க வைக்கப்பட்டார்கள். அவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் எல்லாம் விபச்சாரம் செய்தவர்கள். ஹலாலான முறையிலே உங்களின் இன்பத்தை நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் விதித்த கட்டளைகளுக்கு மாற்றமாக ஹராமான வழியிலே தங்களின் பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்ட பாவிகள் அவர்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் நம்மை இந்த விபச்சாரத்திலே பாலியல் துன்பங்களிலே தள்ளிவிடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா இடங்களிலும் திறந்து கிடக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு சூழல். ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு இப்படிப்பட்ட நெருக்கடி கிடையாது. ஆனா நமக்கு அப்படி நெருக்கடி. எங்க பார்த்தாலும் நம்முடைய பால் உணர்ச்சி தூண்டப்படுகிறது. வேற வேற உணர்ச்சிகள் தூண்டப்பட்டா அதனுடைய ரிசல்ட் வேற. ஆனா இங்க எல்லாருடைய கைகளிலும் இன்றைக்கு அலைபேசி, எல்லார் அலைபேசிகளிலும் பல்வேறு வகையான அப்ளிகேஷன்கள், சமூக வலைதளங்கள். எல்லா வலைதளங்களிலும் நீங்கள் எவ்வளவு நேர்மையாக ஒழுக்கமாக ஃபில்டர் செய்து அதை பயன்படுத்த நீங்கள் முயற்சித்தாலும் உங்களுடைய சக்தியையும் தாண்டி உள்ளே வந்து நிற்கிறது சைத்தானிய காட்சிகள். கண்டதோடு நிறுத்தி கொண்டால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கலாம். ஆனா எல்லா நேரங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் பாலுணர்ச்சி தூண்டப்பட்டதற்கு பிறகு அப்படியே அதை கட்டுப்படுத்திக் கொள்கிற வாய்ப்பு கிடைக்குமா? சொல்ல முடியாத. மீண்டும் மீண்டும் அதிலேயே இன்பம் பெறுகிற மனிதன் ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் தப்பு செஞ்சிருவோமே. பாலியல் குற்றத்திலே ஒரு பங்கு எல்லா மனிதருக்கும் உண்டு. அதுல யாருக்கு மாற்று கருத்து இல்ல. 100% நான் கண் கொண்டு பார்த்ததில்லை, காதால் அப்படிப்பட்ட எதையும் கேட்டதில்லை, அது மாதிரி சிந்திச்சு கூட பார்த்ததில்லை, அப்படி எல்லாம் எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. என்ன நபிகளார் சொன்னாங்க, இன்னல்லாஹ கத்தப அலா இப்னி ஆதம ஹல்லஹு மினஸ் ஸினா, விபச்சாரத்தின் ஒரு பங்கு ஆதமுடைய மக்கள் மீது எழுதப்பட்டு விட்டது, விதிக்கப்பட்டு விட்டது. அதிரக்க தாலிகலா மஹாலத, சந்தேகமே இல்லாமல் அதை அவன் அடைந்தே தீருவான். ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு நாள். விபச்சாரம் அல்ல, விபச்சாரத்தின்பால் தூண்டுகிற பார்வையிலே, செவிப்புலனிலே, இச்சையிலே, சிந்தனையிலே, நடத்தையிலே. நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் அனுப்பவும். ஃபஸினல் ஐனி அன்-நظரு, கண்களின் விபச்சாரம் பார்ப்பது. ஃபஸினல் லிசானி அல்-மன்திகு, நாவின் விபச்சாரம் பேசுவது. நம்முடைய மறை உறுப்புகள் அதை உண்மைப்படுத்தும் அல்லது பொய்ப்படுத்தும் என்றார்கள் நபிகளார். அந்த கட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான். ஆனா இன்னைக்கு சமூகத்தில் இன்னும் நீங்க யோசிச்சு பாருங்க, எல்லாரும் வீழ்ந்து கிடக்கிற ஒரு பாவத்துல ஒரு மனிதன் வீழ்கிறான் என்கிற தகவல் உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் அதற்கு காட்டுகிற ரியாக்ஷன் எப்படி? எதிலிருந்து யாரும் தப்ப முடியாதோ, ஆதமுடைய மக்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ எல்லோரும் அடைந்தே தீர்வார்கள் என்று அண்ணலம் பெருமகனால் உறுதி சொல்லப்பட்ட ஒரு பாவத்திலே ஒரு மனிதன் வீழ்ந்து விட்டான் என்று ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்பட்டால் அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் வானவர்களா மாறுவோம் பாருங்க. தெரியுமா அந்த பையன் அப்படியாமல அங்க அவளோட பேசிக்கிட்டு இருந்தானாமல, நம்ம எவ்வளவு புனிதர்கள், பாவங்களுக்கு அப்பாற்பட்ட அது மாதிரி சிந்தனையோ பார்வையோ எதுவுமே வாய்ப்பே இல்லாத வானுலகத்தின் 7ஆம் வானத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற பிறவிகள் இல்லையா நாம? இது ஏற்படுத்துகிற சிக்கல் என்ன தெரியுமா?
ஒருத்தன் இந்த தப்பின்பால் நகருகிறான், அவன் அந்த பாவத்திலே போய் வீழ்ந்து விடுவானோ என்ற கவலையினாலே அவனை மீட்டெடுக்க நீங்கள் முயற்சி எடுத்தால் அது வரவேற்க தகுந்தது. அந்த முயற்சி எப்படி இருக்கும்? அவனிடத்துல போய் தனியா பேசி அக்கறையோடு எடுத்து சொல்லி தீமைகள் அவனுக்கு புரிய வச்சு, வேணாண்டா இந்த தொடர்பை விட்டு விலகிடுறா என்று சொன்னா நீங்க யோகியர்கள், நீங்கள் நல்லவர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வரவேற்க தகுந்தவர்கள். ஆனால் அவனுடைய ரோஷத்தை தூண்டுற மாதிரி பொதுவெளியில பேசி 4 பேர்கிட்ட பேசி அதை அசிங்கப்படுத்தி வெக்கப்படுறவன், அவமானத்துக்கு பயப்படுறவன் வெளியே தெரியாம கூனி கூறுகிறான். எல்லாரும் வெக்கப்படுவானா? சில பேர் ஆவடா பெண்ணா அப்படிமா. அப்போ ஆமா போனேன் பேசிக்கிட்டா இருந்தேன், இப்ப என்னங்கிற நீ மட்டும் யோக்கியமா என்று வந்தால் ஊர் உலகத்துடைய நிலைமை என்ன ஆகும்? நாடு நாடி போயிடாது, சமுதாயம் வீணா போயிடாது. ரோஷத்தை என்னைக்குமே தீமைகள்ல வீழ்ந்தவனுடைய ரோஷத்தை தூண்டக்கூடாது. அவன் மேல அக்கறை காட்டு, கரிசனம் காட்டு. ஐயோ இந்த தப்புல இருக்கானே, அவன் அதுல இருந்து மீண்டு வந்துடணுமே என்று அவன் மேல ஒரு இரக்கம் காட்டு. அதை விட்டு நீ என்னமோ ரொம்ப பரிசுத்த மாதிரி அவன் மேல குறைய சொல்லி அவன் இப்படி இவன் இப்படி ஆமடா அப்படின்னு வந்தா அவனை அந்த தப்புல இருந்து மீட்க முடியுமா? தப்புல மூழ்குவானா? என்ன செய்வான்? பல பேர் இந்த தப்புக்குள்ள மூழ்கி வெளியே வர முடியாமல் போனதின் பின்னணியில சீர்திருத்தம் செய்கிறோம் என்கிற போர்வையில அவருடைய ரோஷத்தை தூண்டியவர்கள் அதற்கு காரணமானவர்கள். ரோஷத்தை தூண்டவே கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவா முறை, சீர்திருத்த முறையை பற்றி குர்ஆன் சொல்லுகிற எல்லா இடங்களிலும் என்ன சொல்கிறது தெரியுமா? ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யூமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இதை நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே அழிச்சுக்குவீங்க போல இருக்குதே. ஐயோ இப்படி தப்பு பண்றானே, நேர்வழிக்கு வர மாட்டேங்கிறானே, உண்மையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைச்சு உன்னை நீயே அழிச்சுக்குவிய போல இருக்குதே. அப்ப நபிகளாருடைய தாவா முறை என்ன? சீர்திருத்த முறை என்ன? ஏய் நீ செய்யறது தப்பு, நீ அப்படி போயிருவ, இப்படி நாசமா போயிருவ, நீ உருப்படமா போயிருவ, உன்னை யாருன்னு பாக்குற பாரு, உன்னை ஊருக்கு முன்னாடி வச்சு தண்டனை கொடுக்குற பாரு. இது நபிகளாருடைய சீர்திருத்த முறையா? அல்லது எப்படியாவது அந்த மனிதன் சீர்திருத்தம் பெற்றுவிட வேண்டுமே என்று அவன் மீது காட்டுகிற கரிசனமும் அக்கறையும் நபிகளாரின் சீர்திருத்த முறையா? அதை பேசுகிற யாருக்கும் சீர்திருத்த அக்கறை கிடையாது. யாரெல்லாம் பொதுவெளியில பேசுறோமோ, மற்றவங்கள்ட்ட பேசுறோமோ, அடுத்தவங்கள்ட்ட அந்த குறைகளை பேசி இவ்வளவு அயோக்கியம், இவ்வளவு மோசமா போயிட்டான் அப்படின்னு பேசுகிற யாருக்குமே உண்மையிலே சீர்திருத்த நோக்கம் இல்லவே இல்லை. தங்களை சுத்தவான்களாக காட்டிக்கொள்வதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. நான் ரொம்ப சுத்தம், அவனை விரல் நீட்டுகிற நேரத்தில் நான் சுத்தம்னு சொல்லிக்கிறேன். அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்திக்காதீங்க. ஹுவ அலமு பிமன் இத்தகா, இறையச்சமுடையவன் யார் அப்படிங்கிற அவனுக்கு நல்லா தெரியும். நீ வேஷம் போடாதடா. ஃபௌமுஸ்ஸுனாத், இந்த எல்லைக்கு இருக்கிற இந்த எல்லையிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாத்திட்டான், மீண்டு வந்துட்டீங்க, அல்லாஹ்வுக்கு சுக்ர் சொல்லுங்க. பாத்தீங்க, ஏதோ பேசுனீங்க, ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க, அதுக்குள்ள அல்லாஹ்வுடைய அச்சத்தால, யாருடைய போதனையினால, வேற ஏதோ ஒரு சூழல்னால, ஏன் மனிதர்களுக்கு அஞ்சி கூட பாவத்திலிருந்து மீளுகிற பொழுது அல்லாஹ்வுக்கு பயந்துதான் பாவத்திலிருந்து மீளணும் அவசியம் இல்லை. மனிதர்களுக்கு பயந்து கூட பாவத்திலிருந்து மீளலாம். நன்மை செய்யும் போதுதான் மனிதர்களுக்கு முகஸ்துதிக்கு ஆசைப்பட்டு நன்மை செய்யக்கூடாது. ஆனா பாவத்திலிருந்து மீளும் பொழுது பிற மனிதனுக்காக வேண்டி பாவத்திலிருந்து மீண்டால் அதையும் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையாகவே எடுத்துக்கொள்கிறான். ரெண்டுக்கு ரெண்டு பார்வை. நன்மை செய்யும் போது அவனுக்காகவே செய்யணும், அடுத்தவருக்கு செய்யக்கூடாது. தீமையிலிருந்து விலகும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி விலகிருப்போ, அவ்வளவுதான் அல்லாஹ்வுடைய பார்வை. என் மேல பயம் வந்து விலகிச்சா ரொம்ப சந்தோஷம். உன் தாப்பனார் மேல பயம் வந்து விளைச்சா அதுவும் சந்தோஷம். ஊர்ல எவனாவது பார்த்துட்டு அசிங்கமா போயிருமே, வெக்கப்பட்டு விலகிறி, அதுவும் சந்தோஷம். எப்படியோ தப்பு செய்யாம விலகிட்டல, இதுதான் அல்லாஹ்வுடைய பார்வை. அந்த பாவத்திலே வீழ்ந்தவர்கள் மறுமையிலே நிர்வாணிகளாக அடுப்பிலே வைத்து எரிக்கப்படுவார்கள் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அடுத்து கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கடைசியாக ரத்த ஆற்றிலே நீந்தியவன் யார் தெரியுமா? அவன் உலகத்திலே வட்டி வாங்கியவன், வட்டி கொடுத்தவன், வட்டியிலே சாப்பிட்டவன், வட்டிக்கு ஆதரவு தெரிவித்தவன். வட்டியிலே வீழ்ந்தவர்கள் ரத்த ஆற்றிலே மிதப்பார்கள். இன்னைக்கு வட்டியும் கிட்டத்தட்ட சாதாரணமான ஒன்றை போல. பேங்க் வட்டி பிரச்சனை இல்லை, கிரெடிட் கார்டு அவனாதான கொடுக்கான், நம்மளா போயா கேட்டு வாங்கணும், அவன் கொடுக்கறத வாங்கிக்கிறது தப்பா?
அல்லாஹ் கடும் எச்சரிக்கை விடுக்கிறான். ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வோடும் அவனது தூதரோடும் போர் புரிவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வால் எச்சரிக்கப்படுகிற பெரும்பாவங்களில் ஒன்றாக வட்டி திகழ்கிறது. அதற்கான தண்டனை கபரிலே ஆரம்பமாகிவிடும் என்று சொல்லி அண்ணல் பெருமகனார் எச்சரிக்கிறார்கள். இதுவெல்லாம் பொய்யர்களாக, குர்ஆனை நடைமுறைப்படுத்தாதவர்களாக, விபச்சாரத்திலே வீழ்ந்தவர்களாக, வட்டியிலே மூழ்கியவர்களாக, கோல் சொன்னவர்களாக, சிறுநீர் கழிக்கிற பொழுது வெக்கம் கட்டவர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கபருக்குள்ளே தண்டனை கொடுக்கப்படுகிறது. இந்த தீமைகளிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அண்ணல் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். இன்னும் பல செய்திகளை அதன் தொடர்ச்சியாக சொல்லித் தருகிறார்கள். வரும் நாட்களில் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.